2001 திருப்பி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க தங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. அவங்களோட தன்னுடைய போக்கு அரசியல் போக்கையும், ஆட்சி போக்கையும், கடந்த கால ஆட்சி போக்கிற தவறுகளையும் திருத்தி கொண்டு வந்ததுனால 2001 திருப்பி ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அந்த நடுவுல ஒரு ஒரு சூழ்நிலையில ரஜினிகாந்த் ஒரு சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஒரு நட்பு ரீதியா வந்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்போ பேசிட்டு இருந்தப்போ, அவருக்கு அரசியல் மீது கொஞ்சம் அதிருப்தி இருந்தது. இது சரியா வராது, நமக்கு அரசியல் சரியா வராதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டார். யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கிறதில்ல. அப்பப்போ ஏதாவது அறிக்கை விடுவார், இது பண்ணுவார். அவங்க அது பார்த்தா கொஞ்சம் குழப்பத்திலேயே இருக்கும். நான் எப்படி வருவேன், எப்போ வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்னு பஞ்சு டயலாக் மட்டும் சினிமாவில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டார் கடைசி நேரத்தில். அரசியல் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றும் பண்ணலைங்கிறது வேற உடல்நிலை காரணம் காட்டி ஒதுங்கிட்டாருன்னு வைங்க. அதெல்லாம் இப்போ சுட்டி காட்டுறாரு. நான் அரசியலுக்கு வந்திருந்தேன்னா, நான் தேர்தலுக்கு நின்றுருந்தேன்னா 100% வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வராத ஒன்றுக்கு போய் நீங்கள் 100% எங்கே? மக்கள் நீங்கள் வந்தால் ஒரு மாறுதல் இருந்திருக்கும், ஓகே. ஆனால் 100%ங்கிறது வந்து அது உங்களை நீங்களே மிகப்படுத்தி ஒரு பில்டப் கொடுத்துக்கிறீங்கிறது தான் அர்த்தம். அப்போது ரஜினிகிட்ட அந்த நான் சொல்கிற அந்த காலகட்டத்தில் 96 தேர்தலுக்கு அப்புறம் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சில விஷயங்கள் சுட்டி காட்டும்போது, நம்மளுடைய பாப்புலாரிட்டி, அதாவது இவருடைய அந்த ரசிகர்களுடைய செல்வாக்கை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு அது நியாயம்தான், அதில் ஒத்துக்கிறேன். அது என்னென்னா, 100 நோட்டு பார்க்காதவங்க ரசிகர்கள் கூட 10,000 நோட்டை பார்த்த உடனே கரெக்ட் ஆகிட்டாங்க. அதனால் இதுவே ஆபத்து, அரசியலுக்கு வந்தால் இது ஆபத்து அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒதுங்கினது காரணங்கள் அது ஒரு காரணம். அந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னார்.